நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. நகரத்தார் முந்தி எல்லா வேலையும் தாங்கள் இழுத்து போட்டு செஞ்ச ஒரு கம்யூனிட்டி. இப்போ வேறு யாராவது செஞ்சால் பரவாயில்லைன்னு நினைக்கிற எண்ணம் இப்போ தற்காலிகமாக இருக்குது. ஆனால் அது மாறும்னு நான் நினைக்கிறேன். நம்ம 100 வருஷத்துக்கு முன்னாலேயோ இப்போவும் நான் ஒன்று கேட்குறேன். நம்ம நகர கோவில்கள் இருக்குது. அந்த நகர கோவில்களில் எலெக்ஷனே கிடையாது. ஏன் இல்லை? அதில் என்ன நிர்வாக கோளாறு ஏற்பட்டுச்சு? ஒன்றும் ஏற்படலை. கூட வைரவன் கோயிலில் எலெக்ஷன் நான் அதை கேட்கல. இப்போ காரைக்குடி நகர சிவன் கோயில், எல்லா ஊர்லேயும் நகர சிவன் கோயில்கள் இருக்கு. எந்த நகர சிவன் கோயிலுக்கும் எலெக்ஷன் கிடையாது. அவங்ககிட்ட ஒரு ஸ்கீம் இருக்கு. அதே மாதிரி நாம ஒரு ஸ்கீம் போடுறது. இப்போ பிள்ளையார்பட்டியில் எலெக்ஷன் கிடையாது. பிள்ளையார்பட்டி ஸ்கீம் தான். இப்போ நமக்குள்ள போட்டி சண்டை அப்படின்னு வந்ததுனால நாம் இழந்தது என்ன? இலுப்பக்குடி கோயில். இலுப்பக்குடி கோயில் நமக்குள்ள சண்டையினால இழந்தோம். நமக்குள்ள உள்ள சண்டை தீர்க்க முடியாத சண்டையா? இல்லை. நமக்குள்ள தீர்த்துக்கணும்னு ஒரு வைராக்கியம் இருந்தால் யாராவது விட்டு கொடுத்து கோவில் சொத்தை திருடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கணும். தப்பு பண்ணாங்கன்னா அவங்கள ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட மெத்தட் இருக்கணும். இப்போ நான் காசியில் இதை தலைவர்கிட்ட சொன்னேன். அவங்களும் இது நல்ல யோசனை, எல்லாரும் ஒத்துக்குவாங்களான்னு தெரியாது சாமி, ஆனால் நான் அதுக்கு எனக்கு முழு உடன்பாடுன்னு சொன்னாங்க. நாம் தேர்ந்தெடுக்காமல் நாம் காசிக்கே எப்போ தேர்தல் வந்துச்சு? எல்லா காலத்துலேயும் தேர்தல் வந்துச்சா? எனக்கு தெரிஞ்சு சொக்கலிங்கம்புதூர் பழனியப்ப செட்டியார் தான் முதல் தேர்தல். அதற்கு முன்னால் தேர்தலே கிடையாது. சோசமி ஐயா கூட அந்த ஒரு மீட்டிங்கில் சொன்னாங்க, வருவாங்க, ஒரு கூட்டத்தில் உட்காந்துருப்பாங்க, நீங்கள் இருங்கம்பாங்க, அவங்க இருப்பாங்க, அவ்வளோதான். சில பேர் 20 வருஷமெல்லாம் காசி நிர்வாகம் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் யாரும் பார்க்க வரல. இப்போ அதில் பெருமை இருக்குது, பணம் இருக்குங்கிறதுக்காக நிறைய பேர் வர நினைக்கிறாங்க. அதனால ஒரு தேர்தல்னு வந்தால் செலவு பண்ணாத தேர்தல் நடக்குதா? இல்லை, செலவு பண்ணுறாங்க. ஒருத்தர் செலவு பண்ணி ஒரு பதவிக்கு வராங்கன்னா அந்த செலவு பண்ண பணத்தை நாம் திரும்ப ரெக்கவர் பண்ணணும்னு நினைக்கிறது தான் இயல்பு. இதெல்லாம் குற்றமாக? ஆமாம். அதனால் இந்த செலவும் பண்ண வேண்டாம், நீங்கள் அதுலேருந்து சம்பாதிக்கவும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ அதனால் செலவழித்தவங்க எல்லாம் சம்பாதிக்கிறாங்கன்னு நான் சொல்லலை. எனக்கு பார்க்க எளிமை நமக்கு புதுசு இல்லை. நாம் இதற்கு மேலே சௌகரியங்களுக்கு பழகிட்டோம்னா நாம் திரும்ப எளிமையாக இருக்க முடியுமா அப்படின்னு தெரியல. நம்ம குழந்தைகளுக்கு நம்ம என்ன கற்றுக் கொடுக்குறோங்கிறது முக்கியம். இனிமேல் போகிற காலம் எளிமையான காலம் இல்லை. பொருளாதாரத்தில் ரொம்ப கடுமையான காலத்தை நோக்கி போகிறோம். எல்லாரும் எவ்வளோ சிக்கனமாக இருக்குமோ அவ்வளவுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிற காலம். என்னுடைய பூர்வாசிரம அறிவை வச்சு நான் சொல்கிறேன், இனி வர்ற காலம் நம்ம இறை நம்பிக்கையோட நாம் செய்கிற காரியத்தை ஒழுங்காக செஞ்சோம்னா நாம நல்லா இருப்போம். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். தொடர்ச்சியாக நேர்காணலில் நமது நகரத்தார்களின் ஆகச்சிறந்த ஆளுமைகளை நாம் நேர்காணல் செய்திருக்கின்றோம். பொதுவாகவே சொல்லுவார்கள், அந்த காலத்தில் அரச சபையில் ராஜகுரு என்று இருப்பார்கள். அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் தான் அந்த நாடு, அந்த அரசன் நடந்து வருவார்கள். அப்படி அந்த ராஜகுருவினுடைய சொல்லை கேட்டு பரிபாலியம் செய்யக்கூடிய அந்த ராஜ்யமானது மிக சிறப்பாக இருக்கும். அப்படி ஒவ்வொரு குலத்திற்கும் ஒவ்வொரு குலகுரு உண்டு.
நமது நகரத்தார்களுக்கு என்று இருக்கக்கூடிய குருபீடம் கோவிலூர் மடாலயம். இந்த மடாலயத்தினுடைய 14வது பட்டம் நாவண்ணா நாராயண தேசிக சுவாமிகள் அவர்களை இன்று நேயர்கள் சார்பாக சந்திக்கின்றோம். குருமுக சன்னிதானத்திற்கு வணக்கம். வணக்கம். உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு. எனக்கும் மகிழ்ச்சி. இப்போ எல்லாரும் நம்ம அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக இதுல இந்த நேர்காணல் வாயிலாக அவங்க கோயில் என்னன்னு நம்ம வழக்கமா கேட்போம். குருமுக சன்னிதானம் உங்க கோயில் பிறந்த கோயிலை சொல்லலாமா? பிறந்த கோயில் இளையத்தகுடி பட்னசாமி கோவில். மகிழ்ச்சி. இப்ப அடிப்படையில் நீங்க ஒரு பட்டய கணக்காளர். ஆமா. அந்த காலகட்டத்துக்கும் இப்ப நீங்க ரொம்ப அதாவது கணக்கு என்பது நம்ம ஜீன்ல இருக்குது. வியாபாரம் நம்மளுடைய தொழில், கிட்டத்தட்ட ஆன்மீகம் துறவரம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு அதுக்கு எதிர்மறையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சிறு வயது காலத்திலேயே உங்களுக்கு தோன்றியதா இந்த மாதிரியான விஷயங்கள்? அப்படின்னு சொல்ல முடியாது. 1997 நாச்சிப் சாமி இங்கே பட்டத்துக்கு வந்த காலத்தில் என்னுடைய குருநாதர் எஸ்பிஎஸ்டி பழனியப்பன் ஆடிட்டர் அவர்கள் இங்கே நாச்சிப் சாமியோட ரொம்ப நெருக்கமாக இருந்தவர்கள். இங்கே உள்ள கணக்குகள் எல்லாம் கணினிமயமாக்கப்படணும்னு சொல்லி என்னை அழைச்சாங்க. நான் தான் அப்போ இங்கே கணினிமயமான கணக்குகள் வச்சுருந்தேன். அதனால கோவிலூருக்கு கோவிலூர் கணக்குகளை கணினிமயமாக்குவதற்காக நான் வந்தேன். அதற்கப்புறம் நாச்சிப்பு சாமியோட நல்ல தொடர்பு, அவர்கள் என்னுடைய யோசனைகளை கேட்கறது, மன நிர்வாகங்களில் என்னை இன்வால்வ் பண்ணுறது. அப்போவே என்னை ஒரு அறங்காவலராகவும் நியமித்தாங்க. அதுலேருந்து தொடர்ந்து 97ஆம் வருஷத்துலேருந்து இந்த மடத்துக்கு நிர்வாகத்தில் நாங்கள் காரைக்குடியிலேருந்து தான் இதுக்கு நிர்வாக அலுவலகமே வச்சு நடத்திட்டு இருந்தோம். அதனால் இந்த மட நிர்வாகம்ங்கிறது நமக்கு பழகின விஷயம். அதை விட முக்கியம், இப்போ தற்காலத்தில் மடாலயங்கள் எல்லாமே அவரவர் சம்பிரதாயப்படி காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற காலத்தில் நாச்சிப் சாமிகள் கொஞ்சம் சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய வேலைகளை நாம் செய்யணும்னு நினச்சாங்க. அதற்கு என்னை நல்ல விதமாக பயன்படுத்தினார்கள். அப்போ தான் நம்ம நகரத்தார் நல்வாழ்வு அறநிலையெல்லாம் ஆரம்பித்தோம். அப்புறம் ஓய்வூதிய திட்டமெல்லாம் ஆரம்பித்தோம். அதெல்லாம் நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால படிப்படியாக என்னுடைய நெருக்கம், நாச்சிப்பு சாமியுடைய தர்ம சிந்தனை அது எனக்கு ஒட்டியதாக நான் எண்ணுகிறேன். அதனால் இப்போவும் நாங்கள் ஒரு ஆன்மீகம்ங்கிறது ஒரு பகுதி இருந்தாலும் நாம் வேதாந்த மடம், இது ஆரம்பத்தில் இது ஒரு தமிழ் வேதாந்த மடம். ஆனால் 8ஆம் பட்டத்திற்கு பின்னாலே யாரும் வேதாந்தம் இங்கே பாட சொல்லலை. எனக்கு முந்தைய சுவாமி மெய்யப்ப சாமிகள் வேதாந்த பாடம் படித்து சொல்லி கொடுத்தாங்க. அது இப்போ நாங்கள் வேதாந்த பாடம் நடத்தலை. ஆனால் திரும்பவும் வேதாந்த பாடத்தை கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நாச்சிப்ப சாமி காலத்தில் ஆரம்பித்த கல்வி சமுதாய தொண்டுகளில் நான் எப்போவுமே ஈடுபட்டு இருந்ததுனால இப்போவும் தொடர்ந்து அதை தான் நடத்திட்டு இருக்கோங்கிறதுனால எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு இல்லை. சாமி, நீங்கள் பிறந்த பொதுவாக நகரத்தார்களுக்கு என்று ஒரு பட்டப்பேர் இருக்கும். உங்களுக்கு கோவிலூரார் வீடுன்னு ஒரு பட்டப்பேர் இருக்கா? இல்லை. கோவிலூரார் வீடுங்கிறது நாச்சிப் சாமி இருந்த ஆண்டவருடைய வீடு கோவிலூரார் வீடு. அதே மாதிரி நமது 2ஆம் பட்டம் அருணாச்சல ஞானதேசிக சுவாமிகள், அவங்க தம்பியாக இருந்த கருணாநிதி சுவாமிகள் எல்லாம் கோவிலூரார் வீடு தேவக்கோட்டை. அதற்கு பின்னால நாச்சிப்பு சாமிகள் ஆண்டவருடைய நேரடி வாரிசு, 8வது வாரிசு. அதனால அவங்க கோவிலூரார் வீடு. எங்களுக்கு நாங்கள் பிறந்தது எங்கள் தகப்பனாருடைய தகப்பனார் ஈப்போ நாராயண செட்டியாரும்பாங்க, காரைக்குடியில், அவங்களுடைய பேரன். இப்போ சமுதாய பணிகள் அப்படிங்கிறதுல நீங்க நிறைய செய்றீங்க, அதை பற்றி. நம்ம அந்த காலத்தில் நாச்சிப் சாமிகள் கலாக்ஷேத்ராவில் 50 வருஷம் இருந்தவங்க. ருக்மணி தேவி அருண்டேல் கலாக்ஷேத்ரா ஆரம்பித்த காலத்திலேருந்து நாச்சிப் சாமிகள் அங்கே இருந்திருக்காங்க. ருக்மணி தேவி அருண்டேல் எதற்கு பெயர் பெற்றவர்கள்னா, எது அழிந்து கொண்டிருக்கின்ற கலையோ அதை காப்பாற்றுறதுல அவர்கள் முக்கியத்துவம் பெற்றிருக்காங்க. அப்போ பரதநாட்டியம் அழிஞ்சிருங்கிற காலத்தில் பரதநாட்டியத்தை அவங்க தான் ரிவைவ் பண்ணது. அதற்கு பின்னாலே நமது தமிழ் புலவர்களெல்லாம் நசிந்து கொண்டிருக்கிற காலத்தில் பாபநாசம் சிவன் போன்றவர்களெல்லாம் கலாக்ஷேத்ராவில் கொண்டாந்து வச்சு காப்பாற்றியிருக்காங்க. அதற்கு பின்னால் ஊவேசாவுடைய குடும்பத்தினர் அவர் ஊவேசாவுடைய லைப்ரரியை கலாக்ஷேத்ராவில் கொண்டாந்து நீங்கள் தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதே
சிந்தனையில் இருந்த நாச்சிப்பு சுவாமிகள் கோவில்களெல்லாம் தொடர்ந்து நடைபெறணும், கோவில் நிர்வாகங்கள் நடைபெறணும்னா கோவிலுக்கு வேண்டிய கலைகள் எல்லாமே கண்டிப்பாக இருக்கணும். அதெல்லாம் எழுத படிக்க சொல்லிக் கொடுக்குற பாடங்கள் இல்லை. அது நாம் ஒருவர் சொல்ல ஒருத்தர் கேட்டு குரு சிஷ்ய பரம்பரையில் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு எடுத்து நாதஸ்வரம், தவில், தேவாரம், தேர்வாகனம் இது 4 ஆரம்பித்தோம். கொஞ்ச நாள் சிற்பக்கலையும் வச்சுருந்தோம். இப்போ தேர்வாகனமும் சிற்பக்கலைக்கும் எங்களுக்கு ஆள் கிடைக்கல. நாதஸ்வரம், தவில், தேவாரம் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம் 25 வருஷமா. அதில் இப்போ நாதஸ்வரத்துக்கு நல்ல ஆசிரியர் இருக்கார், தவிலுக்கு நல்ல ஆசிரியர். இவங்கெல்லாம் ரொம்ப பேர் போற்ற நல்ல வித்வான்கள். அவர்கள் நம்மக்கிட்ட ஒரு தொண்டு செய்யணுங்கிறதுக்காக தினசரி இங்கே பாடம் சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க. அதே மாதிரி தேவாரத்துக்கு ரொம்ப பெயர் பெற்ற கலைமாமணி திருத்தணி சுவாமிநாதன் ஆசிரியராக இருக்கார். இது நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிற பணி. இது இல்லாமல் நகரத்தார் நல்வாழ்வு அறநிலையில் நாம் மேல் படிப்புக்கு வட்டி இல்லாத கடன் அதை அப்போ 2004 நம்ம நகரத்தார் மாநாடு நடக்கும்போது அந்த ட்ரஸ்ட்டை உருவாக்கணும். அதிலிருந்து தொடர்ந்து நாச்சிப்பு சாமியுடைய தனி சொத்து ஒரு ட்ரஸ்ட் ஏற்படுத்தி அந்த ட்ரஸ்ட்டிலேருந்து இதற்கு பணம் கொடுத்து இதில் தொடர்ந்து பணம் கொடுத்துட்டு வரோம். ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 50 60 லட்சம் ரூபா வரைக்கும் கல்வி உதவி செஞ்சுட்டு வரோம். இது இல்லாமல் அண்மையில் நடைபெற்றது நம்ம காசியில் உள்ள அன்னதானம். அதை பற்றி தான் நான் கேட்கணும்னு நினச்சேன். இப்போ நம்ம எங்களுடைய நண்பர் அவங்க டிஎஸ்பி முத்துக்குமார் அண்ணன்ட்ட கூட நீங்கள் பொதுவாக செட்டிநாட்டில் இந்த 76 ஊர்லேயும் யாரும் பசியோடு இருக்கக்கூடாது, அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு முன்னெடுப்பு எடுத்து செய்யணும், எல்லாருக்கும் உணவு கொடுக்கணும், அதுக்கு ஒரு வழி இருந்தால் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசினதா அண்ணன் சொன்னாங்க. ஆமாம், அது நான் வந்த உடனே அது ஒரு ப்ரப்போசல் பேசினோம். எங்களுக்கு என்னுடைய பூர்வாசிரமத்தில் பெரிய கிச்சன்கள், ஆட்டோமேட்டட் கிச்சன் நடத்தி அனுபவம் இருக்கிறதுனால கோவிலூர்லேயும் அப்படி ஒரு கிச்சன் போடலாம். ஆனால் அதுக்கு சில வரைமுறைகள் நாம் விவாதித்தோம். என்னன்னா, எந்த ஊருக்கு நாம் கொடுக்குறோமோ அந்த ஊரில் ஒரு பொறுப்பாளர் வேணும். அது அங்கே வசதியானவர்களும் இருக்காங்க, வசதி இல்லாதவர்களும் இருக்காங்க. வசதியானவர்கள் பணம் கொடுக்க தயாராக இருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு செய்கிறதுக்கு ஆள் இல்லை. வசதி இல்லாதவர்களுக்கு பணமும் இல்லை, சமையல் செய்கிறதுக்கு ஆளும் இல்லை. அதனால் இதெல்லாம் நம்ம சரிபார்த்து அந்தந்த ஊரில் ஒரு பொறுப்பாளர் எடுத்துக்கிட்டு அந்த பொறுப்பாளருடைய பொறுப்பில் இங்கேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும், நாளைக்கு எத்தனை பேருக்கு கொடுக்கணுங்கிறத அவர் சொல்லணும். அவர் அங்கே உள்ள விநியோகத்தை அவர் பார்த்துக்கணும். நாம் கோவிலூர்லேருந்து சென்ட்ரலைஸ்டாக பண்ணுறது அப்படி பண்ண முடியாது, ஒவ்வொருத்தருக்கும் போய் கொடுக்க முடியாது. ஒரு இடத்துக்கு சாப்பிட்ற சொல்கிறதுக்கு முதியோர்களால் வர முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அதனால் இது ஹப் அண்ட் ஸ்போக் மாடல்னு சொல்கிறது. ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போயிடும். இப்போ நீங்கள் சிறுவயல்னு எடுத்தீங்கன்னா சிறுவயலுக்கு ஒரு இடத்துல அவங்க சொல்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு இந்த சாப்பாடு அங்கே போயிடும். அங்கேருந்து அவங்க யாருக்கு கொடுக்கணும்னு அவங்க லிஸ்ட் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு விநியோகம் பண்ண வேண்டிய பொறுப்பு அங்கே எடுத்துக்கணும். இதில் நாம் மொத்தமாக கோவிலூர்லேருந்து இது தர்மமாக பண்ணுற மாதிரி ப்ரப்போசல் நாம் பேசலை. அதை அந்தந்த ஊரில் உள்ள நகரத்தார் அதுக்கு உள்ள செலவு நாம் லாபம் இல்லாமல் என்ன அடக்க விலையோ, இப்போ ஒருத்தர் கொடுக்குற பணம் ஒரு 30 ரூபா வரும்னு வச்சுங்களேன். இப்போ 100 பேர் கொடுக்கணும்னா 3000 ரூபா அவங்க அங்கேருந்து அந்த பணத்தை தயார் பண்ணி நமக்கு கொடுக்கணும். நாம் இங்கேருந்து சமைச்சு அனுப்புகிற பொறுப்பு நம்ம எடுத்துக்கிறோம். நமக்கு இங்கே உள்ள சம்பள செலவு அதெல்லாம் நம்ம கேட்கல, அதெல்லாம் நம்ம எடுத்துக்குவோம். இங்கே உள்ள எலக்ட்ரிசிட்டி, இங்கே உள்ள ஃபியூவல் சார்ஜஸ் அதெல்லாம் நம்ம எதுவுமே கேட்கல. நம்ம இடுபொருள்கள்னு நான் எடுத்துக்கிறது மளிகை, காய்கறி மட்டும். அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு 10 ஊர்லையாவது அந்த பொறுப்பை எடுத்தாங்கன்னா, ஏன்னா இந்த கிச்சன் போடும்போது ஒரு நாளைக்கு ஒரு 500 பேருக்காவது சமைக்கிற மாதிரி இருக்கணும். அப்படின்னா ஒரு 10-15 ஊரில் நம்ம ஆள்கள் சேர்ந்தால் இதை நம்ம பண்ணலாம்னு பேசினோம். ஆனால் அது பல ஊர்கள்லையும் பேசும்போது யாரும் பொறுப்பெடுக்கவும் விரும்ப மாட்டேங்கிறாங்க. அவங்க போய் வீட்டுக்கெல்லாம் கொடுக்கணுமா, அப்படியா, நீங்களே கொடுக்க முடியாதான்னு கேட்குறாங்க. நகரத்தார் முந்தி எல்லா வேலையும் தாங்கள் இழுத்து போட்டு செஞ்ச ஒரு கம்யூனிட்டி. இப்போ வேறு யாராவது செஞ்சால் பரவாயில்லைன்னு நினைக்கிற எண்ணம் இப்போ தற்காலிகமாக இருக்குது.
ஆனால் அது மாறும்னு நான் நினைக்கிறேன். நான் அந்த மாதிரி மாற்றம் ஏற்படும் பட்சத்தில் எங்களுடைய ப்ரப்போசல் இன்னமும் அலைவ். ஒரு 10 ஊர் சேர்ந்து நாங்கள்லாம் சாப்பாடு வாங்கிக்கிறோம், நீங்கள் எல்லாம் எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா நாங்கள் பண்ணி கொடுக்க தயாராக இருக்கோம். காசியில் கிட்டத்தட்ட நீங்கள் நம்ம மடம் சார்பாக நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த 5000 பேருக்கு அன்னதானங்கிறது தினப்படி நடக்குது. ஆமாம், அதை பற்றி ஆனால் அது ஒன்று மிகப்பெரிய அளவில் ஆன்மீக அன்பரால் பாராட்டப்பட்ட ஒரு விஷயம் அது. ஆமாம், அது என்னன்னா அது கொஞ்சம் சின்ன வரலாறு இருக்குது. இப்போ உள்ள காசி சத்திர நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே என்னை பார்க்கறதுக்கு வந்தாங்க. அப்போ அவங்க தலைவர் என்ன சொன்னாங்கன்னா, நமக்கு இப்போ அவங்க வழியாக ஒரு அன்னதானம் கோயில் சார்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. அது 4 வருஷமாக நடக்குது. அந்த அன்னதானத்தில் ஒரு மாதத்துக்கு நமக்கு 3 லட்சம் ரூபா வரைக்கும் நமக்கு நஷ்டம் வருது. அதான் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறோம் சாமின்னு சொன்னாங்க. நாம் சிஎஸ்ஆரில் எல்லா பேங்க்லாம் போய் நம்ம கேட்கலாமான்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் அது கரெக்ட் இல்லை. ஏன்னா நம்ம காசி சத்திரங்கிறது நகரத்தாருக்கு மட்டுமே உள்ள ஒரு சொசைட்டி. அதில் பொதுவில் நீங்கள் பணம் வசூல் பண்ணிங்கன்னா அதில் முரண் வரும். அதனால் இதற்குன்னு தனியாக அன்னதான ஒரு அறநிலை ஆரம்பிங்க, தேவைப்பட்டால் நானும் சேர்ந்துக்கிறேன், நாம் 2 பேருமா சேர்ந்து இந்த அன்னதானத்தை பண்ணுவோம். அவங்க அந்த சமயத்தில் கோயிலே என்ன சொன்னாங்கன்னா, இந்த 500 பேரை ஒரு 2000 பேர் ஆக்குங்கன்னு சொன்னாங்க. 2000 பேர் ஆக்கும்போது இவங்களுக்கு இந்த நஷ்டம் 12 லட்சம் ஆகும், இல்லை 15 லட்சம் ஆகும். அதனால் நானும் சேர்ந்துக்கிறேன், இதுக்கு நம்ம பொதுவிலேருந்து பணம் திரட்டுமோம்னு சொன்னேன். நாங்கள் யோசித்து சொல்கிறோம்ட்டு போனாங்க. அதுக்கு அதே அடிப்படையில் நம்ம கோவிலுக்கு ஒரு ப்ரப்போசலும் கொடுத்தோம். இந்த மாதிரி இப்போ இருக்கிற கிச்சனை மாற்றி எங்களுக்கு பெருசு பண்ணி கொடுங்க, நாங்கள் வேணுங்கிற இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணுறோம், நீங்கள் இந்த சாப்பாடு நாங்களே 2000 பேருக்கு பண்ணுறோம்னு ப்ரப்போசல் கொடுத்தோம். அது கிட்டத்தட்ட அனுமதிக்கப்பட வேண்டிய சூழ்நிலையில் அந்த சமயத்தில் இருந்த சிஇஓ வர்மான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் மாற்றலாகி போயிட்டார். அதற்கப்புறம் புதுசாக இப்போ இருக்கிற சிஇஓ விஸ்வபூஷன் மிஸ்ராங்கிறவர் வந்தார். அதனால் திரும்பவும் நம்ம ஆரம்பத்திலேருந்தே இவர்கிட்ட ப்ரப்போசல் எடுத்துகிட்டு போனோம். போய் நிறைய விவாதங்கள், ஒரு 6 மாதம் ஆச்சு. 6 மாதம் கழித்து என்ன சொல்லிட்டாங்க, அந்த நாட்டுக்கோட்டை சத்திரத்திலேருந்து பண்ணுற 500 சாப்பாடு பண்ணட்டும், அந்த இடத்துல நம்ம 2000 பேர் 5000 பேர் பண்ணுறது சாத்தியம் இல்லை. ஏன்னா வண்டி வர்றது போகிறதெல்லாம் இடைஞ்சலான இடம். அதனால் நாங்கள் உங்களுக்கு வேறு ஒரு இடம் கொடுக்குறோம், அங்கே ஒரு நாளைக்கு 5000 சாப்பாடு நீங்கள் பண்ணுங்கள், மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் நாங்களே பண்ணுறோம், நீங்கள் நிர்வாகம் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், முதல்ல கொடுத்த ப்ரப்போசல்லையே அந்த கிச்சனுக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட்டை நாங்கள் பண்ணுறோம்னு ஒப்புக்கொண்டுட்டோம். அதனால் நான் காசி விஸ்வநாதர்கிட்ட இந்த சாமர்த்தியமெல்லாம் நான் பண்ண முடியாது, நாங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டை நாங்கள் பண்ணிடுறோம், நிர்வாகங்கள் நாங்கள் பண்ணுறோம், மிச்சப்படி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ பண்ணுறோம்னா. நீங்கள் வடநாட்டு சாப்பாடு கொடுக்க முடியுமா அப்படின்னாங்க. எந்த சாப்பாடு வேணாலும் கொடுக்குறோம்னு சொன்னோம். சரின்னு அப்புறம் மறுபடியும் தொடர்ந்து விவாதம் நடந்து போன செப்டம்பர் மாதம் எங்களுக்கு இந்த இடம்னு குறிப்பிட்டு அந்த இடத்த அவங்க மாற்றி நமக்கு வேணுங்கிற மாதிரி மாற்றி, அது நம்ம பழைய நகர சத்திரம் நாட்டுக்கோட்டை சத்திரம் ஒரு 3-4 மாத காலம் நடத்தின 5 மாடி கட்டடம். அது நரேந்திர மோடி அவர்கள், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2020 திறந்து வச்ச கட்டடம். கொரோனா காலத்தில் அங்கே நடத்த முடியாமல் அங்கேருந்து கோவிலுக்குள்ளே மாற்றிட்டாங்க அந்த 500 பேர் சாப்பாடு. அதனால் அந்த கட்டடம் 5 மாடி கட்டடத்தை நம்ம பொறுப்பில் கொடுத்து 2 மாடி நமக்கு கொடுத்தாங்க. மொத்த கட்டடம் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. அதில் இப்போ என்னன்னா, அந்த அன்னதானத்துக்கும் இந்த அன்னதானத்துக்கும் அவங்க வேறுபடுத்துகிறாங்க. அது வரவங்க போகிறவங்க யார் வேணாலும் போய் சாப்பிட்ற அன்னதானம். இது இப்போ எங்ககிட்ட அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இங்கே 69 வேத பாடசாலைகள் இருக்குது காசியில், 3500 பையங்க படிக்கிறாங்க, பெண்களும் படிக்கிற பாடசாலைகளும் இருக்குது. அதற்கு மத்தியான சாப்பாடு கொடுக்கணும். அதில் 3500க்கு சாத்தியம் இல்லை. நம்ம போய் கொடுக்கக்கூடிய ஏரியாவுகளில் இருக்கிறது ஒரு 750லேருந்து 800 பேர் இருக்காங்க. அதை முதல்ல ஆரம்பிங்க அப்படின்னாங்க. அதை ஆரம்பித்தோம். அதற்கு பின்னாலே என்ன பண்ணாங்க, இந்த பிஹெச்யூ ஹாஸ்பிட்டல், பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில் ஒரு ஆஸ்பத்திரி வச்சுருக்காங்க, தர்ம ஆஸ்பத்திரி. அங்கே வர அந்த நோயாளிகளுக்கு துணைக்கு வர்ற அட்டெண்டருக்கு சாப்பாடு
நோயாளிகள் சாப்பாடுனா நம்ம வந்து டயட் கிச்சனாக மாறிடும், அது கொடுக்க வேண்டாம், அட்டெண்டருக்கு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அது இப்போ ஒரு 1100 1150 அந்த ரேஞ்சில் போகுது. இதற்கப்புறம் அங்கே காசியில் ஒரு கேன்சர் ஆஸ்பத்திரி, அதில் உள்ள அட்டெண்டர் ஒரு 500 பேர் 600 பேர் முதல்ல டப்பாவில் போட்டு கொடுப்போம்னாங்க. எனக்கு அதில் விருப்பம் இல்லை, இருந்தாலும் அவங்க சொன்னதுக்காக பண்ணோம். ஒரு மாதத்துலேயே இந்த டப்பா சில பேருக்கு பிடிக்குது சில பேருக்கு பிடிக்கலைன்னு வந்தது. நான் சொன்னேன், பிடிக்கலைன்னு பேச வேண்டாம், நாம் அங்கே பரிமாறுற உணவாக கொடுப்போம், தட்டு கொடுப்போம், டிஸ்போசபிள் பிளேட்டில் நம்ம அப்போவே கொடுப்போம், நல்லா இருக்கும். அது பெரிய வரவேற்பு கிடச்சிது. அதனால் இப்போ அந்த மாதிரி பண்ணுறோம். இப்போதைக்கு 2200லேருந்து 2500 தினசரி போய்கிட்டு இருக்கு. கூடிய விரைவில் இன்னும் 2 ஆஸ்பத்திரி சேர்க்க போகிறாங்க, இன்னும் கொஞ்சம் வேத பாடசாலைகள் சேர்க்க போகிறாங்க. இது ஒரு மதிய உணவு மட்டும். நான் இப்போ என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன்னா, இதை இரவு உணவும் கொடுக்கறதுனா நாங்கள் தயாராக இருக்கோம். அப்படின்னா 5000ங்கிறது 7000 8000த்துக்கு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் என்னென்னா நிர்வாக செலவு பூரா நம்ம மடத்தை சேர்ந்தது. இதில் முதல்ல எங்களை சர்வீஸ் ப்ரொவைடர்னு அக்ரிமெண்ட் போட்டோம். ஒரு மாதம் கழித்து அந்த சிஇஓவுக்கு என்ன தோணுதுன்னு தெரியல, சுவாமி இப்போ வந்து நாங்கள் உங்கள் அக்ரிமெண்ட்டை கொலாபரேட்டிவ் சேரிட்டின்னு மாற்றிடுறோம், நாமும் காசி கோயிலும் இணைந்து செய்கின்ற சேரிட்டின்னு பண்ணிடுவோம், தர்மம் அப்படின்னாங்க. ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி. முதல்ல அவங்களே பொருள் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னாங்க. சரி, அப்புறம் என்ன சொன்னாங்க, நீங்கள் வாங்குகிற அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக எங்களுக்கு வாங்க தெரியாது, எங்களால் டெண்டர்லாம் சரியானபடி குவாலிட்டி பார்க்க தெரியல, நீங்களே வாங்குங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு பணம் கொடுக்குறோம், நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னாங்க. அதுக்கும் சரின்னும். இப்போ நம்மளுடைய மெத்தட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி காசி கோவிலுக்கு பிரசாதம் அவங்க நைவேத்தியம் பண்ணுற கிச்சனுக்கும் நாங்கள் தான் மளிகை சாமான் வாங்கி கொடுக்குறோம். சரி, நம்மளுடைய சோர்ஸில் அவங்க பணம் கொடுக்குறாங்க, ஆனால் அதை ஏற்பாடு செய்ய வேண்டிய பொறுப்பு நம்ம பொறுப்பாக வச்சுருக்காங்க. அப்படி இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் இது பெரிய அளவில் மாறும். ஆமாம், குவாலிட்டி கண்ட்ரோலோட நம்ம கொடுக்க வேண்டியது. அது அவங்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா இவ்வளவு பெரிய அளவு அவங்களுக்கு பண்ணி பழக்கம் இல்லை, இப்படி பண்ண முடியுமான்னு தைரியம் வரல, அதனால கொஞ்ச நாள் தயங்கினாங்க. அப்புறம் நம்ம எக்யூப்மெண்ட்டெல்லாம் வாங்கி போட்டோம். நம்ம ஒரு 70-80 லட்சம் ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த பணத்தையும் அந்த கமிஷனர் வந்து பார்த்தாங்க. கௌசல்ராஜ் சர்மான்னு 6 மாவட்டத்துக்கு தலைவர் இருக்கார். அவர் வந்து பார்த்துட்டு நீங்கள் சொன்னபடி போட்டிங்க, இப்போவும் ஒன்றும் இல்லை, நீங்கள் எங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டர் கொடுத்தா நாங்கள் அந்த 80 லட்சத்தை உங்களுக்கு திருப்பி கொடுக்குறோம். நான் பணம் கொடுக்குறோன்னு நினச்சி வந்துட்டோம். நம்ம பண்ண தர்மத்தை திருப்பி வாங்கிறது இல்லை, சிவன்கிட்ட நம்ம பணம் வாங்கிறது இல்லை, அதனால் நாங்கள் பண்ணலைன்னோம். அதற்கப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த சிஇஓ ஒரு சாதாரணமாக ஒரு கேள்வி கேட்டார். நாம் வந்து நிறைய நன்கொடைகள் உங்களுக்கு வரும், அந்த நன்கொடைகளை கோவில் வாங்க வேண்டிய கோவிலேருந்து நீங்கள் வாங்கிக்கிற பணத்தில் குறைச்சிக்க முடியுமா, உங்கள் செலவில் குறைச்சிக்காம அப்படின்னா சரின்னு ஒத்துக்கிட்டேன். இப்போ நகரத்தார் ரொம்ப முக்கியமான பேர் அவங்க சொல்ல விரும்பலை, அதனால் ரொம்ப முக்கியமானவர்கள் மாதத்துக்கு 2 லட்சம் ரூபா மாதம் கொடுக்குறாங்க. காரைக்குடியை சேர்ந்த ஆத்தங்குடியார் வீட்டிலேருந்து மாதம் 520 கிலோ அரிசி கொடுக்குறாங்க. இன்னும் பலர் வந்து இப்போ வேறு பொருள்கள் வாங்கி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. அதெல்லாம் கோவில் செலவை குறைச்சிக்கிறோம், நம்ம மடத்துலேருந்து பண்ணுற செலவை எதுலேயும் நம்ம குறைக்கலை. நாம் எதை செலவு பண்ணுவோம்னு நினச்சோமோ அந்த செலவை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ கோவிலூர் மடாலயத்தில் வந்து பொருளாதார நிலையில் கொஞ்சம் ஏதுவாக இருக்கவங்கள நிறைய வந்து எஜுகேஷன் ஹெல்ப் நீங்கள் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து ஏற்கனவே சில மேடைகளில் பேசும்போது சொன்னீங்க, ஏற்கனவே இங்கேருந்து கல்வி பயின்று முடித்து ஒரு நல்ல நிலையில் இருக்கிற மாணவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி செலுத்துகிறாங்க அப்படிங்கிறத பற்றி சொன்னீங்க. அதோட விஷயத்தை பற்றி நீங்கள் ஏற்கனவே அப்படி செலுத்தலை. அதற்கு 2 காரணம். ஒன்று, நாமளும் ஃபாலோ பண்ணலை. எப்போவாவது ஒரு நாள் நம்ம எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன அந்த பணம் நீங்கள்லாம் நல்ல வேலையில் இருக்கீங்களே திருப்பி அனுப்புங்கன்னு கேட்டிருக்கோம். சில பேர் அனுப்பிச்சாங்க, சில பேர் அனுப்பலை. பெருந்தொகை அனுப்பப்படாமல் தான் இருந்தது. இப்போ அதுக்குன்னு ஒருத்தரை நியமிச்சிருக்கோம். அவர் தினம் வேலையே நமக்கு வர வேண்டிய யாரெல்லாம் முடித்தவங்களோ வேலையில் இருக்காங்களோ அதை பார்த்து அவர் கூப்பிடுறாரு. இப்போ பணம் ஓரளவு வர ஆரம்பிச்சிருக்கு. அது ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு
சூழ்நிலை. அந்த மாதிரியே நம்ம வந்து அடுத்து வர்றவங்களுக்கு நிறைய உதவிகள் நம்ம நிறைய பண்ணுறோம். நம்ம அது வந்தாலும் வரலைனாலும் நம்ம பண்ணுறதுன்னு ஒரு பட்ஜெட் வச்சுருக்கோம். சரி. இந்த 60 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ பணம் வரும்போது இனி அடுத்தடுத்த வருஷங்களில் நம்ம கொடுக்குற உதவித்தொகையை பெருசு பண்ணலாமா, இந்த ஓய்வூதியத்தை பெருசு பண்ணலாமா, வேறு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறோம். அதன் பிறகு இங்கே நீங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த நாதஸ்வரம் தவில் அப்படிங்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட வந்து யாருமே அவ்வளவு விருப்பப்பட்டு வர்றதில்லை. ஆனால் இப்போ எப்படி உங்கள்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம்? இல்லை, அது பெரும்பாலும் அந்தந்த இனத்தை சேர்ந்தவங்க தான் வராங்க, வேறு யாருமெல்லாம் வரல. சரி. ஒரு ஷேக் சின்ன மௌலானா மாதிரியோ பெண்கள் வாசிக்கிற மாதிரி அதெல்லாம் ரொம்ப ரேர். அந்தந்த கம்யூனிட்டியில் உள்ளவங்க அந்த பையங்களை கொண்டாந்து இங்கே விடுறாங்க. அவங்க தான் படிக்கிறாங்க. வேறு யாரும் இப்போ ஒரு நகரத்தாரோ ஒரு நாடாரோ வேற ஒரு இனத்தை சேர்ந்தவர் வந்து நானும் இசை கற்றுக்கணுங்கிறதுக்காகலாம் யாரும் வரல. ஏன்னா இந்த தொழிலில் இருக்கிறவங்க தங்கள் தொழிலுக்கு நல்ல ஊதியம் இருக்கு. ஏன்னா இப்போ இன்னைக்கு ஒரு கச்சேரிக்கு கூப்பிட்டாங்கன்னா 30,000 ரூபாய், ஒரு கும்பாபிஷேகம்னா 30,000 40,000 வாங்குறதுனால அவங்களுக்கு அதில் நல்ல வருமானம் இருக்குங்கிறது தெரியுது. நல்லா கற்றுக்கோம்னு நினைக்கிறாங்க. நாம் இங்கே படிக்கிற பையங்களுக்கு இங்கே தங்குற வசதி சாப்பாடு கொடுத்து 500 ரூபா ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்குறோம். அந்த ஸ்டைபண்ட் கொடுக்கலைன்னா கூட வரல. ஆமாம். ஒரு நீங்கள் வந்து சமீபத்தில் வந்து திருவொற்றியூரில் பேசும்போது குறிப்பிட்டீங்க, பொதுவாக வந்து காசி மாதிரி இடங்களுக்கு பொதுவாக நமது நகரத்தார் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பொது விஷயங்களுக்கு எலெக்ஷனுங்கிறது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க. அது ஒரு பரபரப்பாக பேசப்பட்டது. அதை எப்படி நீங்கள் ஸ்டீம், அதாவது ஒரு என்ன பொதுவான கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொது அமைப்பில் இருக்கும்போது 4 பேர் தேர்ந்தெடுத்து வர்றதானே முறையாக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அதை பற்றி நம்ம 100 வருஷத்துக்கு முன்னாலேயோ இப்போவும் நான் ஒன்று கேட்குறேன். நம்ம நகர கோவில்கள் இருக்கு, அந்த நகர கோவில்களில் எலெக்ஷனே கிடையாது. ஏன் இல்லை? அதில் என்ன நிர்வாக கோளாறு ஏற்பட்டுச்சு? ஒன்றும் ஏற்படலை. கூட வைரவன் கோயிலில் எலெக்ஷன், நான் அதை கேட்கல. இப்போ காரைக்குடி நகர சிவன் கோயில், எல்லா ஊர்லேயும் நகர சிவன் கோயில்கள் இருக்கு. எந்த நகர சிவன் கோயிலுக்கும் எலெக்ஷன் கிடையாது. அவங்ககிட்ட ஒரு ஸ்கீம் இருக்கு. அதே மாதிரி நாம ஒரு ஸ்கீம் போடுறது. இப்போ பிள்ளையார்பட்டியில் எலெக்ஷன் கிடையாது, பிள்ளையார்பட்டி ஸ்கீம் தான். இளையத்தங்குடியில் பரம்பரை ட்ரஸ்டிங்கிறது அவங்களுக்குள்ள நாமினேஷன். கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ணுறது, கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறாங்க, அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க, எலெக்ஷன் கிடையாது. இப்போ நமக்குள்ள போட்டி சண்டை அப்படின்னு வந்ததுனால நாம் இழந்தது என்ன? இலுப்பக்குடி கோயில். இலுப்பக்குடி கோயில் இதில் தான் இழந்தது. நமக்குள்ள சண்டையினால இழந்தோம். நமக்குள்ள உள்ள சண்டை தீர்க்க முடியாத சண்டையா? இல்லை. நமக்குள்ள தீர்த்துக்கணும்னு ஒரு வைராக்கியம் இருந்தால் யாராவது விட்டு கொடுத்து கோவில் சொத்தை திருடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கணும். தப்பு பண்ணாங்கன்னா அவங்கள ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட மெத்தட் இருக்கணும். அவ்வளோதான். இப்போ வந்து நான் சொல்கிறதுல தேர்தல் வேண்டாம்னு சொல்கிறேனே தவிர நம்ம நிர்வாகத்தில் முறைகேடு இருக்கணுங்கிறத நான் ஆதரிக்கலை. முறைகேடு இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் நம்ம ஸ்கீமில் பண்ண முடியும், அது சாத்தியம். இப்போ சிதம்பரம் கோயில் இருக்கு. சிதம்பரம் கோயில் வந்து பொது தீட்சிதர்கள் பொறுப்பில் நடக்குது. அவங்க எலெக்ஷனே கிடையாது. வருஷம் திருவிழச்சீட்டு போட்டு 31 மார்ச் அன்னைக்கு திருவிழச்சீட்டு போட்டு இந்த வருஷத்துக்கு முதல்ல 50 சீட் எடுப்பாங்க. 50 பேர் நிர்வாக குழு. அந்த 50லேருந்து ஒருத்தர் எடுப்பாங்க, அவர் செக்ரட்டரி. 20 நாளைக்கு ஒருக்கா ஒரு கூட்டம். யார் எந்த சன்னதிக்கு பொறுப்பு, அந்த சன்னதிக்கு வந்து ஒரு அமௌண்ட் வச்சிட்றாங்க. அந்த தொகையை அவங்க பொது தீட்சிதர் கணக்குக்கு பணம் கொடுக்கணும். அந்த பணத்தை வச்சு கோவிலை நிர்வாகம் பண்ணுறாங்க. இது அங்கே உள்ள முறை. இப்போ நான் காசியில் இதை தலைவர்கிட்ட சொன்னேன். அவங்களும் இது நல்ல யோசனை, எல்லாரும் ஒத்துக்குவாங்களான்னு தெரியாது சாமி, ஆனால் நான் அதுக்கு வந்து எனக்கு முழு உடன்பாடுன்னு சொன்னாங்க. நாம் வந்து தேர்ந்தெடுக்காமல் நாம் வந்து காசிக்கே எப்போ தேர்தல் வந்துச்சு? எல்லா காலத்துலேயும் தேர்தல் வந்துச்சா? எனக்கு தெரிஞ்சு சொக்கலிங்கம்புதூர் பழனியப்ப செட்டியார் தான் முதல் தேர்தல். அதற்கு முன்னால் தேர்தலே கிடையாது. சோசியமி ஐயா கூட அந்த ஒரு மீட்டிங்கில் சொன்னாங்க, வருவாங்க, ஒரு கூட்டத்தில் உட்காந்துருப்பாங்க, நீங்கள் இருங்கம்பாங்க, அவங்க இருப்பாங்க, அவ்வளோதான். சில பேர் 20 வருஷமெல்லாம் காசி நிர்வாகம் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் யாரும் பார்க்க வரல. இப்போ அதில் வந்து பெருமை இருக்கு, பணம் இருக்குங்கிறதுக்காக நிறைய பேர் வர நினைக்கிறாங்க. அதனால ஒரு தேர்தல்னு வந்தால் செலவு பண்ணாத தேர்தல் நடக்குதா? இல்லை.
செலவு பண்ணுறாங்க. ஒருத்தர் செலவு பண்ணி ஒரு ஒரு பதவிக்கு வராங்கன்னா அந்த செலவு பண்ண பணத்தை நாம் திரும்ப ரெக்கவர் பண்ணணும்னு நினைக்கிறது தான் இயல்பு. இதெல்லாம் குற்றமாக. ஆமாம். அதனால் இந்த செலவும் பண்ண வேண்டாம், நீங்கள் அதுலேருந்து சம்பாதிக்கவும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ அதனால் செலவழித்தவங்க எல்லாம் சம்பாதிக்கிறாங்கன்னு நான் சொல்லலை. சில பேர் தர்மத்துக்காகவும் வந்திருக்கலாம். ஆனால் நமக்குள்ள ஒற்றுமையாக இருக்கும் பட்சத்தில் நாம் தவறுகள் நடக்காமல் இருக்கிற செக்ஸ் அண்ட் பேலன்சஸை நம்ம வந்து ஸ்கீம் பண்ணிட்டோம்னா நம்ம நிர்வாகத்தில் சண்டை வராது. அப்போ தனியாக ஒரு பைலா மாதிரி நாம் கிரியேட் பண்ணணும். அதுக்கு எங்கிட்ட மெத்தட் இருக்குது. நான் அதையும் சொன்னேன். நீங்கள் வந்து திருவிழச்சீட்டில் எடுப்போம். இன்னொன்று, இப்போ ஒரு டேர்ம் இருந்து முடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கும் காசிக்கும் தொடர்பு இல்லாமல் போயிடுது. அது கரெக்ட் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா 5 வருஷத்து நிர்வாகிகள் எல்லாரும் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் போடணும். அவங்க தான் செயற்குழுவாக இருக்கணும். அவங்களுக்கு பழைய தொடர்புகள், பழைய குத்தகைதாரர், பழைய வாடகை கொடுக்காதவன், கேஸு, இங்கே என்ன பிரச்சனை, எல்லா விஷயமும் தெரியும். அந்த நிர்வாக குழுவுக்கு முழு அதிகாரம் இருக்கணும். இந்த தலைவர் செயலாளர்னு இந்த வருஷம் தேர்ந்தெடுக்கிறவங்களோட இந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியும் சேர்ந்து எல்லா முடிவுகளையும் எடுக்கணும். அந்த குழு ஒரு மாதத்துக்கு ஒரு தரம் கூடணும். அவங்க எடுக்கிற முடிவை யுனானிமஸாக எல்லாரும் செயல்படுத்தணும். அதில் வந்து யுனானிமிட்டி வரலைன்னா பொதுக்குழுவை கூப்பிடணும். பொதுக்குழு அதை வந்து தீர்மானம் பண்ணணும்னு வைக்கணும். இப்போ இந்த கண்டினியூட்டி இருந்தால் நம்ம சொத்துக்கெல்லாம் வெளியில் போயிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இப்போ ஒருத்தர் ஒன்று பண்ணிட்டு வெளியில் போயிட்டாருன்னா அவரை கூப்பிட்டு கணக்கு கூட கேட்க முடியல. இப்போ 5 வருஷத்து குரூப் அதுக்குள்ளே இருந்தாங்கன்னா அடுத்த வருஷம் வரும்போது முதல் வருஷத்துக்காரர் வெளியில் போயிடுவார். அடுத்த இப்போ டீமில் இருக்கிறவங்க அடுத்த குரூப்பில் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர் ஆயிடுவாங்க. அப்போ ஒரு கண்டினியூட்டி இருக்கும், தொடர்ச்சி இல்லாமல். இப்போ என்ன பிரச்சனை வருதுன்னா, புதுசாக வரவங்க அந்தந்த ஊரில் உள்ள நிர்வாகிகளையும் அரசாங்கத்தையும் போய் தனித்தனியாக போய் அறிமுகம் பண்ணி சந்தித்து அவங்க செட்டில் டவுன் ஆகவே 6 மாதம் ஆயிடுது. இந்த செட்டிலிங் டைமே தேவையில்லை. இந்த டீம் இருக்கிறதுனால இவங்களை கூட்டிகிட்டு போய் ஒவ்வொருத்தரையும் அறிமுகம் பண்ணுறது நம்ம கண்டினியூட்டி வந்துடும். போய் உட்காந்து அடுத்த நாள்லேருந்து நம்ம வேலை செய்யலாம். இப்போ எனக்கு இந்த கோவிலூர் மடத்தில் என்னுடைய அனுபவம், நான் 27 வருஷமாக இங்கேயே நிர்வாகத்தில் இருந்ததுனால எனக்கு இங்கே வந்தோடனே எதுவுமே புதுசு இல்லை. இப்போ இதுவே ஒருத்தர் புதுசாக ஒருத்தரை கொண்டாந்து வச்சா இந்த மடத்தை புரிஞ்சுக்கிறதுக்கே 6 மாதம் 1 வருஷம் ஆகிடும். அந்த டைமெல்லாம் நம்ம வீணாக்க வேண்டியதில்லை. நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை முதல் நாள்லேருந்தே செய்யலாம். அது என்னுடைய ஒப்பீனியன். அதே மாதிரி நகரத்தார் சங்கங்களும் எதுக்கு எலெக்ஷன் வைக்கணும்? நகரத்தார் சங்கங்கள்லாம் அந்த காலத்தில் நம்ம வந்து ஒரு லாபிங் யூனிட்டாக தான் வச்சுருந்தோம். நம்ம வந்து ஒரு கலெக்டிவ் லாபிங் பவருக்காக தான் வச்சுருந்தோம், ஒரு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மாதிரி. அது பிற்காலத்தில் நமக்குள்ளே வந்து சும்மா கூடி பேசுகிறதுக்கும் நம்ம விருந்து சாப்பிட்றதுக்கும் உள்ள நிகழ்ச்சியாக அது மாறிட்டதுனாலையும் அவரவர் எங்கள் காலத்தில்னு பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. நான் அதை அன்னைக்கு திருவொற்றியூரில் அதையும் சொன்னேன். நம்ம வைரவங்கோயில் தலைவர் மதுரை நகரத்தார் சங்க தலைவர் வந்து சொன்னார், நாங்கள் மதுரையில் இதெல்லாம் பண்ணியிருக்கோம்னு. நான் சொன்னேன், அதெல்லாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் நாங்கள் பண்ணோம்னு சொல்கிறதே என்னை பொறுத்த வரைக்கும் சரியில்லை. ஏன்னா நம்ம பிள்ளைக்கு வந்து நான் காலையில் பலகாரம் கொடுத்தேன், மத்தியானம் சாப்பாடு கொடுத்தேன்னு சொல்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் சொல்லாதீங்க. இன்னொன்று, இது வந்து நம்ம அரசியல் பண்ணலை, நான் வாக்குறுதி கொடுத்தேன் அதை நான் நிறைவேற்றினேன் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் இது இல்லை. நகரத்தாருக்கு நல்லது எதுவோ அதை நம்ம செய்கிறோம் அப்படின்னு இருக்கட்டும். இன்னொன்று, இதையும் நான் இப்போ இந்த ஒரு வாய்ப்பாக சொல்லிடுறேன். நிறைய நகரத்தார் சங்கங்கள் அந்த காலத்தில் டார்மெட்ரி அக்காமடேஷன் கொடுத்து வசதி இல்லாதவர்கள் தங்கி அந்தந்த ஊரில் வேலைக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. மதுரை அப்படி தான் ரொம்ப வருஷமாக இருந்தது, இப்போவும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர் அப்படி ரொம்ப நாள் இருந்தது. இப்போ இங்கேருந்து ஒருத்தர் கோயம்புத்தூருக்கு வேலைக்கு போகிறாரு, ஒரு 10,000 ரூபா சம்பளம், அவரால் வீடு எடுத்து தங்க முடியாது. நம்ம டார்மெட்ரியில் தங்கிக்குவார், வேலைக்கு போயிட்டு வருவார். அப்போ அவருக்கு பணம் மிச்சம். அவருக்கு மகமே மாதிரி ஸ்மால் அமௌண்ட் தான் வாங்கினாங்க. இப்போ எல்லா ஹாலையும் ஏசி பண்ணுறோம் அப்படின்னு பண்ணி இந்த டார்மெட்ரிங்கிற கான்செப்டை எடுத்துட்டு நம்ம நகரத்தாரில் எளியவர்களுக்கு உதவி செய்கிறதுக்காக கட்டின சத்திரங்கள் இப்போ வந்து வசதியானவர்களுக்கு வருமானம் பெருகுவதற்கு உள்ள சங்கங்களாக மாறிக்கிட்டு இருக்கு. அது வந்து ஒரு நல்ல போக்கு இல்லை. நாம் வந்து எந்த காலத்துலேயும் ஹோட்டல்கள் நடத்தினவங்க இல்லை.
நகரத்தார் சங்கங்கள் ஹோட்டல் நடத்துகிறவங்க இல்லை. அதே மாதிரி இப்போ காசி சத்திரத்துலேயும் எனக்கு வந்து கருத்து வேறுபாடுன்னு எடுத்துக்க வேண்டாம். இந்த புது கட்டடம் இப்போ சிக்ராவில் கட்டடம் வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அது நமக்கு அவசியமா? அது நம்மளுடைய வேலையா? நம்மளுடைய நகரத்தார் நன்கொடை மூலமாக இவ்வளோ பெரிய கட்டடத்தை கட்டி அதனால் நகரத்தாருக்கு முழு பயன் கிடைக்குதா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. நாம் இன்னும் பெரிய தர்மங்கள் பண்ணியிருக்கக்கூடிய பணங்கள் இப்போ கட்டடத்தில் முடங்குதுன்னு நான் அவங்கக்கிட்டே சொன்னேன். இதில் ஒன்றும் எனக்கு அவங்கக்கிட்டே சொன்னேன், இவ்வளோ பெரிய பணத்தை முடக்கிட்டீங்களே, ஒரு 2-3 வருஷம் நம்ம பண்ணுற தர்மங்கள் ஒரு கட்டடத்தில் முடங்கிருச்சு. நம்ம நாச்சிப்பு சாமியுடைய சிந்தனை என்னன்னா, ₹1 தர்மம் பண்ணால் அது 4 பேருக்கு உபயோகப்படணும், மல்டிப்ளையர் எஃபெக்ட் இருக்கணும். அப்படி மல்டிப்ளையர் எஃபெக்ட் கட்டடங்களில் வராது. அதனால் நாச்சிப்பு சாமி குறிப்பாக எந்த கட்டடத்துக்கும் நன்கொடை கொடுக்கறது இல்லைன்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. அது அது கோவிலூர் மடத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான் சரியான இப்போ தலைவர் கூட என்ன சொல்ற, இது ஒரு ரெக்கரிங் இன்கம் தான் கொடுக்கும் இந்த கட்டடம், அது நம்ம சமூகத்தை கல்யாணங்களுக்கு அது பயன்படுத்தலாம்னு அது ஒரு கருத்து. ஆமாம், ஆனால் பிரைமரியாக நம்ம பண்ண தர்மங்கள் அப்படி பண்ணலை. நம்ம காசியில் முதல் சத்திரம் கட்டும்போது வருமானத்தில் நாம் வேறு சமுதாய தொண்டு பண்ணுவோம்னு பண்ணலை. நம்ம ஆள்கள் போனால் தங்கிறதுக்கு இடம் வேணும், நம்ம சம்பவம் பண்ணுறதுக்கு பர்மனெண்ட்டாக ஒரு இடம், தயார் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும். அதுக்காக கட்டின சத்திரம். எல்லா ஊர்லேயுமே நம்ம சத்திரங்களுடைய பழைய கட்டடங்களை பாருங்கள் எப்படி கட்டியிருக்காங்க. மெயினாக வந்து யார் அங்கே போய் தங்கிறதுக்கு சங்கோஜப்படாமல் தங்குவாங்க, விளிம்பு நிலை மனிதர்கள் மட்டும்தான், அவங்களுக்கு தான் சத்திரம். அதுக்கு பேரே சத்திரம்னு ஏன் வச்சாங்க? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். காசிக்கு போகிறோம், ஒரு ஹோட்டலில் எடுத்தால் 3000 ரூபா. 3000 ரூபாய்க்கு தங்குறதுக்கு ஒரு 100 ஹோட்டல் இருக்கு. அங்கே தங்காமல் ஏன் நம்ம நகர விடுதிக்கு போய் தங்குறோம்? நம்ம மகமை கொடுத்து தங்குறோம், வசதி இல்லாதவர்கள் மகமை கொடுத்து தான் தங்குறோம். அதனால் அவங்க அது ஒரு பெரிய சுமையாக இல்லாமல் காசிக்கு போயிட்டு வர முடிஞ்சுது. இனிமேல் அந்த மகமையில் இந்த புது கட்டடத்தை மெயின்டைன் பண்ண முடியுமா? எனக்கு தெரிஞ்சு முடியாது. அப்போ வெளிநபர்கள் வந்து அதை தங்கும்போது தான் அந்த வருமானம் வரப்போகுது. நம்மகிட்ட வாங்குகிற மகமை அந்த வருமானத்தில் அதை நடத்துறது கஷ்டம். இருந்தாலும் அது நான் அதை பெரிய விவாதமாக்க விரும்பலை. ஏன்னா ஏற்கனவே அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நடந்துருச்சு, இனிமேல் போய் அதை விவாதிக்கிறதுல அர்த்தம் இல்லை. ஆனால் இனிமேல் யாரும் பண்ணுறதுன்னா பொதுவில் பணம் வசூல் பண்ணி கட்டடங்கள் கட்டாதீங்க. அப்படி கட்டினால் அது வந்து விளிம்பு நிலையில் உள்ள நகரத்தாருக்கு பயன்படுற மாதிரி கட்டடங்கள் கட்டணும். ஏன்னா அவங்களுக்கு வேறு வசதி இல்லை. இப்போ இங்கேருந்து ஒரு ரயில் டிக்கெட் எடுத்தால் 1000 ரூபா, போயிட்டு வர்றதுக்கு 2000 ரூபா செலவு பண்ணி அங்கே போய் தங்குறது 40 ரூபாயில் தங்கிடலாம், 100 ரூபாய்க்கு சாப்பிட்றலாம்னா காசிக்கு போகிறதுக்கு எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு பதிலாக அங்கே போய் ஒரு நாளைக்கு 3000 ரூபாய்க்கு தங்க போகிறோம்னா அவங்களால போக முடியாது. அப்போ நாம் வந்து யாரை குறி வச்சு நாம் இந்த தர்மங்களை பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியம். அந்த இப்போ டார்மெட்ரியும் பண்ணியிருக்காங்க அதில். ஆனால் அந்த டார்மெட்ரிலையும் எத்தனை பேர் போய் தங்குவாங்க தெரியல எனக்கு. வந்து ஒரு இப்போ வந்து இந்த மாதிரி கட்டடங்களில் பொது ஏதுவாக இருக்கக்கூடியவங்களும் போய் அதை வந்து சாதாரண மக்கள் உள்ள நுழையிறதுக்கு தயக்கம் இல்லாமல் போய் நுழையணும். அந்த மாதிரி தான் இருக்கணும். அப்படி தான் இருக்கணும். சாதாரண மக்கள் தயக்கம் இல்லாமல் நம்ம நகர விடுதி நம்ம போகிறோம், நம்ம தங்குறோம் அப்படின்னு இருக்கணும். பெரிய வசதிகள் அவரவர் வீட்டில் எதிர்பார்க்காததுனால இப்போ எங்ககிட்ட எத்தனையோ விஐபி வராங்க. நாங்கள் சாதாரண சௌகரியங்கள் பண்ணி கொடுக்குறோம், ரொம்ப பாஷ் சௌகரியங்கள் நாங்கள் பண்ணி கொடுக்கல. யாரும் அதை பற்றி குத்த சொல்லலை. நான் இப்போ காசிக்கு போகிறேன். காசியில் நம்ம மடத்துக்கு ஒரு இடம் இருக்குது அஸ்ஸிகாட்டில். நாச்சிப் சாமி காலத்தில் நம்ம வாங்கின இடம், அன்னதானம் பண்ணுறதுக்குன்னு வாங்கின இடம். அது வந்து கங்கை கரையில் இருக்குது. அதனால் 200 மீட்டருக்குள்ளே உள்ள கட்டடத்தில் நாம் வந்து இடத்துல கட்டடம் கட்ட முடியாதுன்னு சட்டம். அது தெரியாமல் வாங்கிட்டாங்க. அதனால் டெம்பரரி ஸ்ட்ரக்சர், ஒரு கேம்ப் பில்டிங் மாதிரி அதை கட்டணும். இப்போ நான் காசிக்கு போனால் அந்த கட்டடத்தில் தான் நான் தங்குறேன்.
சாதாரண நம்ம படுக்கிறதுக்கு ஒரு ஒரு கட்டில், அந்த ஊர் கிளைமேட்டுக்கு நம்மளை காப்பாற்றுற ஒரு அறை, நமக்கு வேணுங்கிறது என்ன ஒரு கழிப்பறை, குடிக்கிற ரூம். அது 4 பேர் தங்குற ரூமுக்கு ஒரு கழிப்பறை இருந்தாலே போதும். இப்போ நம்ம வீட்டில எல்லாம் எத்தனை கழிப்பறை வைக்கிறோம்? ஒரு நபருக்கு ஒன்றா வைக்கிறோம் இல்லையா? போகிற இடத்துல அதெல்லாம் சரி பண்ணிக்குவாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ நான் இங்கே போனால் நான் அசிகாட்டில் தங்குறது எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனையாக தெரியல. அப்படி இருக்கும்போது நம்ம நகரத்தார் அது நான் இந்த சௌரியம் இருந்தால் தான் தங்குவேன்னு சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கல. இது என்னுடைய கருத்து. இது மிச்சவங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம். அதனால் இனிமேல் செய்கிற தர்மங்கள் கொஞ்சம் அந்த தர்மம் யாருக்கு தேவையோ, இதுக்கு முன்னால் நம்ம முன்னோர்கள் என்ன மாதிரி தர்மம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மனசில் வச்சு அதை போன்ற சேரிட்டிஸ் பண்ணால் நல்லது. கிட்டத்தட்ட நம்ம ஐயாக்கள்லாம் பண்ணது எல்லாமே அவங்க எவ்வளோ பெரிய வசதியாக இருந்தாலும் ஒரு நடத்துறதுக்கும் கீழே இருக்கவங்க அதை வந்து இன்னைக்கும் நீங்கள் திருவண்ணாமலையில் மேனாக்கான சத்திரத்துக்கு போங்க, தனி அறைகள் கிடையாது. மேனாக்கான சத்திரம்ங்கிறது உச்சபட்ச பணக்காரர்கள் உள்ள குரூப். அவங்க தான் 5 வாகனம் திருவண்ணாமலை கோயிலுக்கு பண்ணவங்க. நான் அந்த சத்திரத்துக்கு என்னை அழைச்சாங்க, நான் போனேன். ஆண்கள் தங்குறதுக்கு ஒரு பெரிய ஹாலு, பெண்கள் தங்குறதுக்கு ஒரு பெரிய ஹால். அதில் தான் எல்லாரும் தங்கியிருக்காங்க. யாரும் தனி அறை கேட்கல. அவங்களுடைய சத்திரத்திலேயே அவங்க தனியாக ஒரு ஹோட்டல் எடுத்து தங்கலாம், ஆனால் தங்கலை. எல்லாரும் அங்கே தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது ஏன் நம்ம வந்து நாமவே நம்ம ஆள்கள் பெரிய வசதி எதிர்பார்ப்பாங்கன்னு ஏன் நம்ம நினைக்கிறோம் தெரியல. எனக்கு வந்து அது என்னால் நான் திருவண்ணாமலை மேனாக்கான சத்திரம் அந்த ஆனாக்கான ஜாகை ரெண்டையும் பார்த்தேன். ரெண்டுலையும் தனி அறைகள் கிடையாது. ஏகேசிடிஎல் போய் அங்கே தான் படுத்திருக்கார். ஏகேசிடிஎல் சிதம்பரம் செட்டியார் அங்கே தான் தங்கியிருக்காரு. அவருக்காக என்ன, அவர் ஒரு மெத்தை கொண்டு போகிறான், அதை விரித்து அதில் படுத்துக்குவார். அவ்வளோதான். வேற எல்லாரும் காமன். இந்த மாதிரி ஒரு ஹால் இருக்குது, அதில் ஆண்கள் ஹால் ஒன்று, பெண்களுக்கு ஹால் ஒன்று, அப்படி தான் இருக்குது. அதனால எனக்கு தோன்றது திரும்ப எங்க வேணாலும் நம்ம போய் தங்கிடலாம். ஆமா, இப்ப மடாதிபதிகள் அத்தனை பேரையும் அயோத்தி கோயில் திறப்பு விழாவுக்கு கூப்பிட்டாங்க. எங்களுக்கு என்ன மாதிரி அறை கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மடாதிபதிகளுக்கும் ரொம்ப உச்சபட்சம் எவ்வளவு பெரிய மடாதிபதியாக இருந்தாலும் 3 பேருக்கு ஒரு அறை. அது வந்து டின் ஷீட்ல அறை கட்டியிருக்காங்க, டெம்பரரி. 5 பக்கம் ஷீட்டு, டின் ஷீட்டு. அந்த டின் ஷீட்ல கழிப்பறை தனியா, குளிக்கிற அறை தனியா. குளிருக்கு நம்ம வந்து குளிர்லேருந்து தாங்கிக்கிறதுக்கு அங்கே ஒன்றும் ஹீட்டர் கிடையாது, படு பயங்கரமான குளிர். வெந்நீர் வைக்கிறதுக்கு ஹீட்டர் கிடையாது, ரூமுக்கு ஹீட்டர் இல்லை, வெந்நீருக்கு ஹீட்டர் இல்லை. தனியாக ஒரு இடத்துல ஒரு பெரிய அடுப்பில் அண்டா வச்சு, நம்ம பழைய காலத்து மாதிரி ஒரு அண்டா வச்சு அதில் தண்ணி ஒருத்தர் ஊற்றிட்டு இருக்காரு. நம்ம கேட்ட உடனே அந்த விஹெச்பி தொண்டர்கள் வந்து நமக்கு ஒரு பக்கெட் தண்ணி கொண்டாந்து கொடுக்குறாங்க. நான், பழனி சாதுசாமி, பேரூர் அடிகளார் 3 பேர் ஒரு அறையில் தங்கியிருக்கோம். 3 பேருக்கு பக்கத்தில் கட்டு. 3 பெரிய மடாதிபதிகளுக்கும் எளிமையான ஒரு அதில் தான் தங்கியிருந்தோம். அவங்க வந்து அதில் ஒரு மெத்த, அதாவது மடக்கிற ஸ்டீல் கட்டில், அதுக்கு மேலே இந்த கனத்தில் ஒரு மெத்த, போர்வை, இவ்வளோதான். நாங்கள் எல்லாரும் அதில் தங்கி ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு போய் அந்த பூஜையை பார்த்துட்டு நாங்கள் திரும்பினோம். இவர்கள் தான் பிரதம மந்திரியே ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறாங்க. அதனால எனக்கு பார்க்க எளிமை வந்து நமக்கு புதுசு இல்லை. நாம வந்து இதற்கு மேல சௌரியங்களுக்கு பழகிட்டோம்னா நாம திரும்ப எளிமையா இருக்க முடியுமா அப்படின்னு தெரியல. நம்ம குழந்தைகளுக்கு நம்ம என்ன கற்றுக் கொடுக்குறோங்கிறது முக்கியம். இனிமேல் போற காலம் வந்து எளிமையான காலம் இல்லை. பொருளாதாரத்துல ரொம்ப கடுமையான காலத்தை நோக்கி போறோம். எல்லாரும் எவ்வளவு சிக்கனமா இருக்குமோ அவ்வளவுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிற காலம். என்னுடைய பூர்வாசிரம அறிவை வச்சு நான் சொல்றேன், இனி வர காலம் நம்ம இறை நம்பிக்கையோட நாம் செய்கிற காரியத்தை ஒழுங்கா செஞ்சோம்னா நாம நல்லா இருப்போம். உலகம் சுற்றி உள்ள உலகம் வந்து எப்படி இருந்தாலும் நம்மளுடைய பக்தி நம்மளை காப்பாற்றும், நம்ம தர்மம் நம்மளை காப்பாற்றும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா எளிமையை விட்டுட்டோம்னா அந்த நம்பிக்கை எனக்கு அவ்வளவா இல்லை. எந்த நேரத்திலையும் நம்ம வந்து பெரிய பொருளாதார பிரச்சனைகள் வரப்போகுது. இப்ப நாம பாக்குறது ஆரம்பம். இன்னும் 3 மாசம் கழிச்சு பாருங்க எவ்வளவு மோசமா இருக்க போகுதுன்னு.
நாம் அதிலிருந்து தப்பிக்கணும்னா நம்ம எவ்வளவு எளிமையாக இருக்கோமோ அவ்வளவுக்கு நல்லது. அது இந்த இந்த பேட்டியில் நான் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம், நாம் எளிமையை கடைபிடிக்கணும். நம்ம குழந்தைகளுக்கு எளிமையை சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்தா பண்ண மாட்டாங்க. நாம் எளிமையாக இருந்தால் குழந்தைகள் கற்றுக்குவாங்க. அது ரொம்ப முக்கியம். எளிமையோடைய விளக்கத்தை பற்றி தெளிவாக சொன்னீங்க ஐயா. இப்போ நம்ம சமூகம், பொதுவாக நம்ம சமூகம்னே இல்லை ஐயா, இப்போ நம்ம பிராமண சமூகத்தில் கூட பெண் கிடைக்கிறது ரொம்ப அரிதாயிருச்சு. திருமணங்கள் ரொம்ப 40 வயசு 45 வயசுல திருமணம் ஆகாமல் இருக்காங்க. நீங்கள் ஒரு குரு மகா சன்னிதானமாக உங்கள்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கலாம், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கலாம். அதை பற்றி எதை நோக்கி போகுது நம்ம சமூகம், இதுலேருந்து எப்படி நம்ம வெளியே வர்றதுங்கிறத பற்றி